எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பொதுவாகவே நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோ தூரம் போகணும், இவ்வளோ பண்ணணும், அவ்வளோ பண்ணணும், இதே வந்து யோசிச்சுட்டு இருப்போம். பட் வந்து நம்ம போகிற டைரக்ஷன் வந்து கரெக்டா அப்படின்னு வந்து என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சிருக்கோமா? ஸோ இதை மட்டும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வேகமாக போகிறோம் அப்படிங்கிறத விட எந்த டைரக்ஷனில் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் இதை ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா நம்ம இப்போ நம்மள நிறைய பேர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக எல்லாருமே அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, லைஃப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ பண்ணணும், அவ்வளோ பண்ணணும், இவ்வளோ வேகத்தில் பண்ணணும். அதான் நான் வந்து முக்கியமாக சொல்லுவேன். அதாவது வந்து இவ்வளோ வேகமாக இந்த இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ பண்ணிடணும். அதாவது வந்து நம்ம நினைப்போம் ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு 5 இயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைப்போம், 1 இயரில் அச்சீவ் பண்ணு நினைப்போம். அப்போவே நமக்கும் தோணும், மற்றவங்களுக்கும் கூட சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு அந்த கோலை ரீச் பண்ணால் 5 இயர்ஸ் ஆயிருக்கு, உனக்கு எப்படி 1 இயரில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம என்ன நினைப்போம், நம்மளால் முடியும் அப்படின்னு வந்து நினைப்போம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தான் நமக்கு வந்து தெரியும், நம்ம வந்து ஏதோ ஒரு வேகத்தில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். பட் வந்து கரெக்டான டைரக்ஷனில் நம்ம போகல அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். பிகாஸ் I believe that direction is very 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 important in life. லைஃப்பில் வந்து நம்ம எந்த திசையில் போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதாவது நான் சொல்லக்கூடிய திசை வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, என்ன நார்த்து சவுத்து சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி. அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நேர்மையான பாதை, உண்மையான பாதை, அதை மட்டும் நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாதையில் நீங்கள் வந்து போகிறீங்களா? லைக் அந்த ஒரு பாதையை வந்து என்ஜாய் பண்ணுறீங்களா? அதை தான் நான் மெயினாக வந்து சொல்ல வரேன். பிகாஸ் ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் போகக்கூடிய பாதையை வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணல, நீங்கள் அந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை அச்சீவ் பண்ண போது போகிறோம், அந்த ப்ராசஸை நீங்கள் என்ஜாய் பண்ணல அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு தோல்வியை நோக்கி தான் போகிறீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். மேபி நம்ம சின்ன வயசில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணோம், படிக்க கசந்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளை வந்து மெனக்கட்டு படிக்க வைப்பாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். பட் ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு மெச்சூர்ட் ஆகிட்டோம், ஒரு மாதிரி நமக்கு வந்து விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்மன்னு ஒரு 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 கோல் அச்சீவ் பண்ணணும். அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணணும். ரொம்ப வேகமாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு தவறான பாதையிலையும் போகக்கூடாது, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்காக வேகமாக போகக்கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளார்க்காக இருக்கார். அவருக்கு வந்து மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 இல்லை ஒரு 40,000 சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 40,000 ருபீஸ். எந்த ஆஃபீஸில் 40,000 கிளர்க்கு சம்பளம் தராங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க, நான் சும்மா ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்கிறேன். ஒரு ஆஃபீஸில் ஒரு கிளார்க்குக்கு வந்து ஒரு 40,000 சம்பளம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளார்க் என்ன பண்ணுறாருன்னா, ஆஃபீஸில் வந்து பார்க்குறாரு. இந்த கிளார்க் என்ன பண்ணுறாருன்னா 10 மணிலேருந்து 10 மணிக்கு வருவார், 5 மணிக்கு போயிடுவார். ஆனால் ஆஃபீஸில் வந்து பார்க்குறாரு, ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம்னா 1,00,000 ரூபா சம்பளம் தராங்க. இந்த கிளார்க்குக்கு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்மளும் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னு நினைக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு அந்த ப்ரொமோஷனல் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தன்னையை தானே வருத்திக்கிட்டு அதுக்காக மெனக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறாரு. நிறைய நாட்கள் அவருக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குது. நிறைய நாட்கள் வேண்டா விருப்பா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. எகைன் வருஷம் தோல்வி அவர் கிடச்சிக்கிட்டே இருக்கு, தோத்துக்கிட்டே இருக்காரு. அந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அவரால் போகவே முடியல, தோத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து எப்படியோ வந்து எல்லார்ட்டையும் பார்க்குற ஆள்கிட்டலாம் புலம்புறாரு, என்னால் ஆஃபீஸர் ஆக முடியும்னு சொல்லி. எல்லாரும் சரி இவன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணி அந்த ஏனிலே இவரை ஏற்றி விட்டு இவர் ஆஃபீஸர் ஆக்கி விட்டுடுறாங்க. இவர் ஆஃபீஸர் ஆகுறாரு. ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது, காலையில் 1,00,000 ரூபா சம்பளம் வந்துடுது. ஆனால் காலைல 10 மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு போக 8 மணி 9 மணி ஆகிடுது. அதே மாதிரி கடுமையான ஹார்ட் ஒர்க்கை வந்து டிமாண்ட் பண்ணுது. உங்களுடைய பர்சனல் டைம் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பேசிக்கலி கொஞ்சம் ஜாலியான ஆள். கொஞ்சம் நல்லா வந்து ஜாலியான ஆள் மீன்ஸ் என்ன நான் சொல்கிறேன்னா, கொஞ்சம் என்ன சொல்கிறது, பணத்தை வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது, பணத்தை வந்து செகண்டரியாக வச்சுருப்பார். ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவர் தான். ஆனால் அந்த பணங்கிற ஒரு அட்ராக்ஷனில் இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு சந்தோஷம் தான் முக்கியம். பேசிக்கலி இவர் நேச்சுரலி இவருக்கு சந்தோஷம் தான் முக்கியம். ஆனால் பணத்துக்கு பின்னாடி துரத்தி தான் யாருங்கிற அந்த ஐடென்டிட்டியவே இழந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து புரியுது, நம்ம வந்து இது கிடையாது, நமக்கு பணம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, பணத்தை விட நமக்கு சந்தோஷம் தான் முக்கியம்.
அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கிளார்க்காகவே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரால் முடியல. ஏன் நான் உங்களுக்கு இந்த கதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அன் இமேஜினரி ஸ்டோரியாக நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம போகக்கூடிய டைரக்ஷன், நமக்கு போகக்கூடிய அந்த ஒரு பாதை, அந்த டைரக்ஷன் சரியான டைரக்ஷனாக இருக்கணும். அந்த பாதை நமக்கு பிடிச்சத ஒரு பாதையாக இருக்கணும். நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு லைஃபாக இருக்கணும். அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஆஃபீஸரே யாரும் ஆகக்கூடாதா, நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை வாழுங்க. நீங்கள் போகக்கூடிய திசை ஒரு கரெக்டான திசையாக, நீங்கள் அண்டர்கோ பண்ணக்கூடிய ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறீங்களா, அதான் பாருங்கள். எல்லாரும் ஆஃபீஸர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஆஃபீஸர் ஆகிட்டால் கிளார்க்காக யார் இருப்பா? அப்போ என்ன காரணம்? யாரெல்லாம் அவங்களுக்கு கிளார்க் லைஃப், அந்த கிளரிக்கல் லைஃப், அந்த லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கோ அவங்க தான் வந்து கிளார்க்காக இருக்காங்க. யாருக்கெல்லாம் ஆஃபீஸர் லைஃப் சந்தோஷமாக இருக்கோ அவங்களாம் ஆஃபீஸராக இருக்காங்க. யாருக்கெல்லாம் லைஃப்பில் எதெல்லாம் சந்தோஷம் தருதோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதை தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு நான் சொல்ல வர கருத்து புரியும் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ 1 கோடி சம்பாதிக்கிறதோ இல்லை 100 கோடி சம்பாதிக்கிறதோ இல்லை 1 லட்சம் சம்பாதிக்கிறதோ முக்கியம் கிடையாது. நான் சம்பாதிக்கிற காசுனா, நான் சம்பாதிக்கக்கூடிய காசு எப்படி வருது? ஒரு வேலை பார்க்கறதுனால வருது. அந்த வேலை என்ன? 4 பேருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஒரு பில்டிங்கை கட்டி கொடுத்தா நமக்கு வந்து பணம் தருவாங்க. நம்ம கட்டி கொடுக்குற பில்டிங் யார் கொடுக்குறோமோ அவங்க அதில் நிம்மதியாக வாழ்கிறாங்களா? அவங்க அதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா? அந்த பில்டிங் அவங்களுக்கு சேஃபாக இருக்கா? அதுக்கு நமக்கு ஒரு பணம் கொடுத்துருக்காங்களா? அது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான மனநிலைன்னு நினைக்கிறேன். நம்ம பணம்னு போய் பணம் எதுக்கு தராங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடுறோம். நம்ம வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ஹோட்டலுக்கு வந்து நம்ம வந்து போவோம். ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுகாதாரமற்ற ஒரு உணவு வந்து நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நம்மளும் காசு கொடுத்துருவோம். அந்த காசை வாங்கிட்டு அவன் போயிடுவான். பட் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம எவ்வளோ நேரம் அவரை திட்டிகிட்டு இருப்போம். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் திட்டுவோம், வீட்டுக்கு வந்து திட்டுவோம், போகிற இடத்துலலாம் திட்டுவோம், வருஷம் ஃபுல்லாக திட்டிக்கிட்டே இருப்போம். அப்போ யோசிச்சு பாருங்கள், அந்த ஹோட்டல்காரனுக்கு அந்த பணம் ஒட்டுமா? ஸோ பணங்கிறது அல்டிமேட் கிடையாதுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நம்மளுடைய அல்டிமேட் என்ன? நம்ம லைஃப்பை வந்து நம்ம எப்படி வந்து லீட் பண்ணுறோம், நம்மளுடைய பாதை எப்படி இருக்குது, ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நம்ம புரிஞ்சு வைக்கணும். நம்ம போகக்கூடிய டைரக்ஷன் கரெக்டான டைரக்ஷனாக இருக்கணும். நம்மளுடைய பாதை, அந்த ப்ராசஸ் நம்ம என்ஜாய் பண்ணணும். முக்கியமாக என்ஜாய்ங்கிறத விட நான் என்ன சொல்லுறேன்னா, ஏன் பண்ணுறீங்கிறத புரிஞ்சு பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன் நம்ம அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு இது போதும் நான் வந்து நினைக்கிறேன். டைரக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் பணம்னு போய் இன்றைக்கி பல பேர் வந்து குறுக்கு வழிகளில் போயிட்டு பல பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறுக்கு வழிகள் இருக்காங்க. ஸோ நான் நினச்சிருக்கேன் நிறைய தடவை, இந்த குறுக்கு வழிகள் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து லைஃப்பில் படுத்தா தூக்கம் வருதா, நிம்மதியாக இருக்காங்களா அப்படின்லாம் வந்து நினச்சிருக்கேன். பட் எனக்கு தெரியல, அதை பற்றி நம்ம பேச வேணாம். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். பிகாஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னோட அல்டிமேட் எய்ம் வந்து எங்கேயோ போய் எப்படியோ லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் வந்து அல்டிமேட் எய்ம் என்னை பொறுத்த வரைக்கும். பணங்கிறது அல்டிமேட் எய்ம் கிடையாது. ஸோ பணத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா தப்பான டைரக்ஷனில் போயிடுவீங்க, டைரக்ஷனை இழந்துருவீங்க. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் பேசக்கூடிய சொற்கள் உங்கள் காதில் விழுது அப்படின்னு நான் வந்து நம்புவேன். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பாய்.